ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்காக ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம் கைஸ். அது என்ன கேமரா, அது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம டிஜிடெக் பிராண்ட்லேருந்து கோகேம் DSC 101 கேமரா தான் வாங்கியிருக்கோம். 5K அல்ட்ரா HD ஆக்ஷன் கேமரா வித் 2 inches HD டச் ஸ்க்ரீனுக்கு வைஃபை சப்போர்ட் இருக்குது. 2 பேட்டரி வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள், டைப் சி, மைக். ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கைஸ், இதில் மைக் கொடுத்துறாங்க அவங்களே. அப்புறம் பைக் மவுண்ட்டு, அப்புறம் கேமரா மவுண்ட்டு. இந்த மவுண்ட் இல்லாமல் கேமராவை நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ண முடியாது. அப்புறம் பக்கிள் மவுண்ட்டு, யூனிவர்சல் மவுண்ட்டு, அப்புறம் ஒரு மவுண்ட்டு, ஹெல்மெட் மவுண்ட்டு, டபுள் செட் டேப்பு, டைப் சி சார்ஜரு, அப்புறம் இந்த ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா நம்ம பேக்கில் கூட மவுண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் மேனுவலு, எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி, அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5K சப்போர்ட் கொடுத்துருக்கு. 4K 60fps, 4K 30fps வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபு, டச் ஸ்க்ரீனு, டோல் ஸ்க்ரீனு, அப் டு 128 GB வரைக்கும் நம்ம மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். HDMI போர்ட்டு, இன்பில்டு மைக்கு, மைக்ரோஃபோனு, பேட்ரி, அப்புறம் ஸ்டெபிலைசேஷன் கைஸ். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதில் இந்த கேமராவை நல்லா யூஸ் பண்ணிட்டேன் கைஸ். நல்லாவே தான் இருக்குது. என்னோட இதுலேருந்து பார்க்கும்போது கேமரா யூஸ் பண்ண சூப்பராக இருக்குது. பெஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட பவுச் செம்மையாக கொடுத்துருக்காங்க கைஸ். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம எந்த பொருளும் மிஸ் ஆகாது. எங்கே போனாலும் இதில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, பொருள் எடுத்துகிட்டு நம்ம இதிலே வச்சுருவோம் கைஸ். அதனால் எந்த பொருளும் மிஸ் ஆகாது. பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவலு, அப்புறம் டபுள் செட் டேப்பு, அப்புறம் ஒரு மவுண்ட்டு, அப்புறம் HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த கேபிள், இந்த ஸ்ட்ராப்பு, அப்புறம் பக்கிள் மவுண்ட்டு, ஹெல்மெட் மவுண்ட்டு, அப்புறம் யூனிவர்சல் மவுண்ட்டு, கேமரா கேஸு, அப்புறம் டைப் சி மைக்கு, அப்புறம் USB சார்ஜரு, அப்புறம் நம்மளோட கேமரா வாங்கியிருக்கோம். பேட்ரி. ஆக்சுவலாக இன்னும் 2 மவுண்ட் வரும். அந்த மவுண்ட்டில் தான் நான் கேமரா செல்லுக்கு மவுண்ட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் கைஸ். இந்த கேஸ் இல்லாமல் நம்ம கேமராவை ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ண முடியாது கைஸ். நம்மளோட கேமரா கைஸ் ஓப்பன் பண்ணிடலாம். வாட்டர் கேஸ் நல்லா இருக்குது கைஸ். பார்க்கையும் நல்லா சூப்பராக லுக்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது கைஸ். இதுதான் கைஸ் நம்மளோட கேமரா. இதோட பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மேலே என்னமோ லப்பர் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்க மாதிரி இருக்குது கைஸ். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டேன். கேமரா நல்லா பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணுது கைஸ். மேலே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க கைஸ். எம்ன்னு இருக்கிறது பவர் ஆன் பட்டனு, ஓகேன்னு இருக்கிறது ரெக்கார்ட் பட்டனு. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போடுற ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்கும் ப்ளஸ் சார்ஜர் வந்து C டைப் கொடுத்துருக்காங்க. HD அவுட்புட்டுக்கு ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் சைட் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேல் பட்டன் ஒய்ஃபைக்கு, கீழ் பட்டன் வந்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு. அப்படியே கேமரா அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாட் பண்ணிங்கன்னா பேட்டரி போடுறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்பிளே, இது பேக் டிஸ்பிளே. ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து 1.3 inches, பேக் டிஸ்பிளே வந்து 2 inches. கேமரா ஆன் பண்ணி பார்த்தலாம் கைஸ். கேமரா ஆன் பண்ணி கைஸ், கேமரா ஆன் பண்ணியாச்சு கைஸ். கேமரா ஆன் பண்ணும்போது அவங்களோட பிராண்டோட யூனிக்கான சவுண்ட் ஒன்று வருது, நல்லா இருக்குது கேட்கறதுக்கு கைஸ். பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் போயிடலாம் கைஸ். செட்டிங்ஸில் வீடியோ ரெசல்யூஷன் வந்து 5K 4K 30fps, அப்புறம் 2.7K 30fps, 1080p 120, 1080 60, அப்புறம் 1080 30, 720p 240 fps இது வரைக்கும் எடுத்துக்கலாம் கைஸ். அப்புறம் ஸ்டெபிலைசேஷன் மோடு வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டெபிலைசேஷன் மோடு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால் 1080p 120 fps எடுக்க முடியாது. அதெல்லாம் அதே மாதிரி 720p 240 fps வந்து எடுக்க முடியாது. அப்புறம் லூப் வீடியோ, அந்த மாதிரி நிறைய இருக்குது கைஸ். செட்டிங்ஸு, ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம்.
அது நம்ம ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணிட்டோம்னா ஃபாஸ்ட் மோஷன் எடுக்க முடியாது கைஸ். ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணால் தான் ஃபாஸ்ட் மோஷன் எடுக்க முடியும். அதே மாதிரி செட்டிங்ஸ் வந்து மறுபடியும் இந்த சைடு தள்ளினீங்க அப்படின்னா கைஸ் லாங்குவேஜ், டேட்டு இதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துலயே பாருங்கள், அப் சைட் டவுன் சைட் பட்டன் வந்து எனேபிள் பண்ண முடியாது நம்மளுக்கு. என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம தாராளமாக அப் சைட் டவுன் சைட் பட்டனை ஆன் பண்ணிடலாம். இது ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கைஸ் கேமராவே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும் கைஸ். தலையில் கூட நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இந்த இதை ஆன் பண்ணி நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா மொபைலில் நம்ம வீடியோ எடுக்கும்போது எந்த அளவு ஷேக் ஆகுமோ அதே அளவு ஷேக் ஆகும் இதே கேமராவில் வரும் கைஸ். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஸ்டெபிலைசேஷன் மோடை வந்து ஆஃப் பண்ணணும் கைஸ். அப் சைட் டவுன் சைட் பட்டனை நார்மல் கொண்டு வந்துட்டு ஸ்டெபிலைசேஷன் மோட ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ எடுக்கும்போது ஷேக்கிங் ஆகாது. இதோட செட்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்களே தெரிஞ்சிடும். 5K 4K மேக்ஸிமம் உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் நிற்கணும், நல்லாவே நிற்கணும், நான் ரொம்ப தூரம் வரைக்கும் வீடியோ எடுத்து போகணும் அப்படின்னா நீங்கள் 1060 FPS வச்சு வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் நல்லாவே தாங்கும். நீங்கள் 5Kல வீடியோ எடுக்கும்போது கேமரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது கைஸ். பெருசாக ஒரு இதுவும் தெரியறதில்ல, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஆனால் வீடியோ ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு 5Kல எடுத்தது நான் போடுறேன், எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். பெருசாக ஹீட்டிங் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வரதில்லை கைஸ். என்னை பொறுத்தவரை ஹீட்டிங் ப்ராப்ளம் ஒன்றும் வர்றதில்லை. கிட்டத்தட்ட நான் கண்டினியூஸாக வந்து ஒரு 4 ஹவர் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்கும்போது எனக்கு அந்த பெருசாக ஹீட்டிங் ப்ராப்ளம் வரல. பேட்ரி சார்ஜுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ரி வந்து 1.5 மணி நேரம் பக்கம் நின்றுச்சு கைஸ். நான் அப்பப்போ கேமரா கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், அதனால 1.5 மணி நேரம் நின்றுச்சு. கண்டினியூஸாக கேமரா ஆஃப் பண்ணாமல் வீடியோ எடுக்கல. அங்கங்கே ஒரு சில இடத்துல போயிட்டு மொபைல் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால நான் கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கம்பல்சரி இதோட சார்ஜ் நிற்கும் கைஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருவோம் கைஸ். இது வந்து வீடியோ மோடு, இது வந்து டைம் லூப் மோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் மோடு. அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுறோம்ல, அது வந்து இந்த மோடு. இது எடுத்திங்கன்னா அப்படின்னா ஷார்ட் வீடியோ எடுக்கலாம். அதே மாதிரி இது வந்து எடுத்திங்கன்னா அண்டர் வாட்டர் வீடியோ. அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மோடு எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக காரில் சார்ஜ் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கேமரா ஆன் ஆயிரும் கைஸ். அதே மாதிரி வண்டி ஆஃப் பண்ணிங்கன்னா கேமரா ஆஃப் ஆயிரும் கைஸ். அது ஒரு அட்வான்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு இருக்க பட்டனை மேலே டாப்பில் இருக்க பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒய்ஃபை ஆன் ஆகும் கைஸ். நீங்கள் ஒய்ஃபைல மொபைலில் கனெக்ட் பண்ணி கூட மொபைல் ஆங்கிள் பார்த்து கூட நீங்கள் கேமரா செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒய்ஃபை மோடு ஆஃப் ஆயிரும் கைஸ். அதே மாதிரி கீழே இருக்க பட்டனை ஒரு டைம் அமுத்திட்டு விட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆன் ஆயிரும் கைஸ். ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆன் ஆயிரும். அதே மாதிரி இந்த பட்டனை வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பேக் டிஸ்பிளே ஆன் ஆயிரும் கைஸ். கேமரா யூஸ் பண்ண சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் வேணும், ஒரு ஆக்ஷன் கேமரா வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த கேமராவை நான் சஜஷன் பண்ணுவேன். இந்த கேமரா நீங்கள் வாங்கலாம். நீங்கள் ஒரு 10,000 தான் இருக்குது, எந்த கேமரா வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த கேமரா தாராளமாக வாங்கலாம் கைஸ். சூப்பராக இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் வந்து 10,000 பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா ஓகே, சூப்பராக இருக்குது கைஸ். இதோட ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணதை நான் இதிலே காட்டுறேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபோட்டோன்னு காட்டும். நீங்கள் எடுத்த ஃபுட்டேஜ் இதிலேயே பார்த்துக்கலாம். ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கேன், வீட்டுக்குள்ளே எடுத்தது தான். இந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு கேமராவிலே காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லாயிருக்கு. இப்படி என்னோடய மொபைல் கேமராவில் பார்க்குறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும். நான் என் கையில் இருக்க டேரெக்டாக நீங்கள் கையில் வச்சு பார்க்கும்போது சூப்பராக தெரியும் கைஸ். அதே மாதிரி வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். அதெல்லாம் இது இன்பில்ட் மைக் கைஸ். நான் சூப்பராக
எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்குது கைஸ். கைஸ் இதில் ஃபுட்டேஜ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கேமராவில் எடுத்தது தான். இது வந்து 1080p 60 fps எடுத்தது. 5K எடுக்கல. 5K எடுத்த வீடியோ ஆக்சுவலாக டெலீட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.